சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். பேசிக் தத்துவம் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடையது, கருத்து ஓஷோ அவர்களுடையது, நிறைவாக செய்ய வேண்டியது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுடையது. பேசிக் மனித பிறவி எடுத்திருக்கின்றார்கள். எதற்காக எடுத்திருக்கின்றார்கள்? சுத்தவெளி தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உருவம்தான் மனிதன். சாதாரணமாக இந்த உடல் அமையவில்லை. கோடானு கோடி வருடங்களாக பல்வேறு மாற்றமடைந்து பரிணாமம் அடைந்து இறுதியாக மனிதன் என்ற உடல் எடுத்திருக்கின்றது. அங்கே மனம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆறாவது அறிவை கொண்டு சரியான முறையில் செயலை செய்து திரும்பவும் அந்த எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த பூஜ்ய நிலைக்கு செல்ல வேண்டும். இதிலே முதலாவதாக பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு தெரியாது. குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஆண் பெண் என்ற வேறுபாடு தெரியும். அதன் பிறகு தான் மனித இனம்தான் என்று உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் இருக்கும். காலகட்டம்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது. இங்கே தான் நம்ம அதை பிரிக்கிறோம். மனிதனே தெரியாது. அடுத்து மனிதன் அப்படின்னு தெரிந்து கொண்டு மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக அந்த முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இதுவரை வாழ்ந்த பழக்கத்திற்கும் இப்போது அறிவு கொண்டு கிடைக்கக்கூடிய விளக்கத்திற்கும் மாபெரும் போராட்டம் நடத்தி கொண்டு இருப்பது. அதிலே வெற்றி பெற்று மனிதனாக வாழ்வது. அதன் பிறகு மனிதன் பிறரை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, பிறரை ஏமாற்றாமல் இருப்பவன் நல்ல மனிதன், பிறரிடம் ஏமாறாமல் இருப்பவன் அறிவாளி. பிறர் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் கூட தனக்கும் அவங்களுக்கும் பாதிப்பில்லாம அது கூட தன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியாம கூட நடித்து கொண்டு ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாம இருக்கக்கூடியவன் சான்றோன். அதற்கு அடுத்த நிலை தெய்வ நிலைக்கு உயர்வது. இதுதான் பேசிக்கா ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்தது. இதை கொண்டு ஓஷோ அவருடைய கருத்துக்களை நம்ம பார்க்க போறோம். நம்பர் ஒன்னுன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்றாங்கல்ல, அந்த நம்பர் 1 கிடையாது. இது எண் 1. எண் 1 என்னவென்றால் உடலாக வாழக்கூடியது. உடலால மட்டும்தான் வாழக்கூடியது. 5 புலன்களை புலன் மூலம் அனுபவித்துக் கொண்டு
அதில் நிறைவு பெறாம மேலும் மேலும் அந்த உடல் இன்பத்திற்காக 5 புலன்கள் மூலமாக அந்த எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமோ அதே போன்று அனுபவித்து கொண்டிருக்கிறது வாழ்நாள் முழுமைக்குமே. வேற ஒண்ணுமே இருக்காது. சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, இனப்பெருக்கம் செய்வது, இதே தான் வேலை. இதுதான் உடலால வாழக்கூடியது என்று சொல்லக்கூடியது. இதிலேயே கேட்டகரி மகரிஷி அவங்க வச்சிருக்கிறாங்க. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அது வைத்திருக்காங்க. அது ஒரு கேட்டகரி கூட பார்க்கலாம். அப்போ உடலால் மட்டும் வாழ்வது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியதே கிடையாது. யாரை பற்றியும் கவலை கிடையாது. தன்னுடைய இன்பம் மட்டும்தான் மிக முக்கியமானது, சுயநலமானது. இன்னும் சில நபர்கள் அந்த குடும்பத்தை கூட செய்யாம முற்றிலுமாக தன்னுடைய உடல், தன்னுடைய மனதுக்கு இன்பத்துக்கு மட்டுமே பார்ப்பது. இந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். இதுதான் எண் 1 என்று சொல்லக்கூடியது. இதற்கு மகரிஷி அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா, உணவை மலமாக மாற்றக்கூடிய மிஷின். உணவு போடுறது மலமா போறது, அந்த உணவை மலமாக மாற்றக்கூடிய மிஷின். அங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உணவை மலமா மாற்றக்கூடிய மிஷின் தான். இப்ப அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மிஷின் கூட சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு மலச்சிக்கல் ஏற்பட்டு அது கூட சரியா ஒர்க் பண்றதில்ல. அப்ப எண் 1 மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதுதான். இவங்க எப்போ வருவாங்க, எப்போ மாறுவாங்க, அது சொல்ல முடியாது. அதற்காகவே அந்த மாதிரி பிறவி எடுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த காரணத்துக்காகவே பிறவி எடுத்திருக்கின்றார்கள். பொறுமையா இருக்கணும். அடுத்த கட்டம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த பிறவி முடிஞ்சு இதில் கிடைக்கக்கூடியதில் இந்த இன்பத்தில் சலிப்பு ஏற்பட்டு அடுத்ததுலையாவது கொஞ்சம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிடைக்குமா என்று பிறவி எடுக்கிறது. அதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். உடல் கிடைக்கிறது கடினம், மிக மிக கடினமானது. எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஊர்லன்னு சொல்ல முடியாது, எந்த நாட்டிலன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இதுதான் எண் 1. 2 என்னவென்றால், அதாவது உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடியது. சென்ற வாரம் ஆண் பெண் தலைப்பில் பேசும்போது நன்மணி சார் கூட என்கிட்ட சொன்னார், இந்த பெண் என்பது உணர்வுபூர்வமானவர்கள், ஆண்கள் என்பவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கரெக்ட். அப்போ உணர்வுபூர்வமான இது போல சமயத்தில் உற்சாகத்தோடு இருக்கிறது, சமயத்தில் கவலையோடு இருப்பது, இந்த உற்சாகமும் கவலையும் மாறி மாறி இருக்கக்கூடியது. இதுதான் உணர்வுலே வாழ்வது. ஏதாவது இன்பம் ஏற்பட்டதுன்னா அப்படியே மகிழ்ந்து விடுவது, அப்படியே ரொம்ப அதில் என்ஜாய் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இந்த இன்பம் அனுபவிக்கும் போது அந்த வேவ்லென்த் நிற்கும் போது இதுவரை அவர்கள் என்னென்னலாம் வாழ்விலே சிறு வயதிலிருந்து இன்பம் அனுபவித்தார்களோ அது நினைவுக்கு அப்படியே வாழ்க்கையே இன்பமயமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி தெரிந்தால் கூட பரவாயில்ல. இனிமே நம்முடைய வாழ்நாள் முழுதும் நாம் இன்பமயமாகத்தான் இருப்போம் என்று நினைத்துக் கொள்வது, அது நினைச்சா கூட பரவாயில்ல.
இனிமே நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோ வரக்கூடியது. இதெல்லாம் எண் 2 அந்த வகை. அதே போல ஒரு துன்பம் ஏற்பட்டதுன்னா அந்த துன்பத்தை துளி கூட தாங்க முடியாத நிலையில துன்பத்தையும் தாங்க முடியாது. முன்ன எப்படி இன்பங்கிற வேவலத்தில் நிற்கும் போது எப்படி முழுமையா அனுபவித்தார்களோ, எதெல்லாம் இன்பங்கிறது ஞாபகம் வந்ததோ அதே போல துன்பம் என்ற வேவலத்தில் நிற்கும் போது இப்ப சிறு வயதிலிருந்து அனுபவித்த துன்பம் அத்தனையும் ஞாபகத்துக்கு வந்துடும். ஞாபகத்துக்கு வந்து இனிமே நம்மளுடைய வாழ்நாள் முழுக்கும் துன்பம் தான் இருக்குமோ, அவ்வளவுதான், இனிமே மீண்டே வர முடியாதோ, அவ்வளவுதானா அப்படின்னு முடிவு எடுக்கிறது. இது என்ன வாழ்க்கை? பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமா? சாதாரணமான ஒரு துன்பத்தை கூட தாங்க முடியாம தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. இது அப்படியே இருக்காது. அடுத்த நாள் காலையில ஒரு இன்பம் ஏற்படும், உடனே இப்ப மாறிடும். இந்த துன்பம் எல்லாம் மறந்துடும், இன்பம் மட்டும்தான் இருக்கு. அதாவது இந்த இந்த 2ஆம் எண் நம்பர் இருக்கிறவங்க என்னன்னா, அந்த நேரத்துல மனதுல என்ன இருக்குதோ அதுதான் வந்து அப்படியே பர்மனண்டா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே மாதிரியே நினைச்சுக்கிறது. ஆனா இதுவரை எத்தனை முறை மாறி இருக்குதுங்க. இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் மாறி மாறி நடந்துருக்குதுங்க. அது மாதிரி மாறி நடக்கும் அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்காம இப்ப இருக்கிறது தான் முடிவானது, இனிமே இது மாறவே மாறாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறது. ஏன்னா இது வந்து உணர்வுகளுக்கு உணர்வாக இருக்கக்கூடியது. அந்த 2ஆம் நம்பர் வந்து உணர்வாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த 2 தவிர வேறு எதுவுமே இல்லாம ரொம்ப இது ஒரு வகையான கஷ்டம். ஏன்னா இன்பத்துடைய அளவுமுறை மாறும்போது துன்பம் அப்படிங்கிறது தெரியாம அந்த இன்பத்தை நாடி நாடி இன்ப நாட்டத்துக்கு போய் போய் அந்த துன்பம் ஏற்படும் போது கூட அது கூட தெரியாம மேலும் இன்ப நாட்டத்திலே இருப்பது. இந்த 2ஆம் நம்பர்காரங்க சமயத்துல அவர்களே நரகம், சமயத்துல அவர்களே சொர்க்கம். அந்த என்ன மாதிரி இருக்கணும் அதை பொறுத்து இருக்குது. இதான் 2ஆம் நம்பர்காரங்க. அடுத்து எண் 3, 3ஆம் நம்பர். இவங்க வந்து அறிவு ஜீவி. அறிவு ஜீவினா அறிவால் வாழக்கூடியவர்கள். தலை மட்டுமே இருக்கிறது. நாளும் தெரிந்தவர்கள், தர்க்கம் தெரிந்தவர்கள், அறிவை கொண்டு வாழ்பவர்கள், உலகை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவர்கள். உலகை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு அறிவு. தத்துவவாதி, அறிவாளி, அனைத்துமே வந்து அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து வாழக்கூடியவர்கள். இந்த 1லேருந்து 7 சொல்றோம் பார்த்தீங்களா, இதுல வந்து அப்படியே 1ஆம் நம்பர் அப்படின்னு பிராண்டு குத்த முடியாதுங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு 9 டு 9, 1 டு 9 பிரிச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 1, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.9 வரை, அப்புறம் 2. அப்போ 1ஆம் நம்பர்னு உங்க அப்படியே 1ஆம் நம்பர்னு குத்த முடியாது. இதுலயே பல்வேறு ரகம் இருக்குது. அந்த பேசிக்கா ஸ்ரீ வேதாத்திரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. முன்ன சொன்ன அந்த இதுல ஒவ்வொரு நிலையிலுமே அப்படியே ஒரே இதா இருக்க மாட்டாங்க. அதுலயே பல்வேறு வகை இருக்கும். எண் 3 அறிவாளியாக இருப்பாங்க, தர்க்கம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க, பேச்சாளராக இருப்பாங்க, தர்க்கம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க, விவாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க. எந்த மாதிரி அறிவாளி தெரியுங்களா? ஒரு டாபிக் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதற்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேசுற பேச்சுல இதுதான் உண்மை அப்படின்னு ரொம்ப பேரு மயங்கிடுவாங்க.
இது ஒன்றா? அதே அறிவாளியை கொண்டு இதுக்கு எதிராக ஆதரவா இல்லாம எதிரா பேசுங்கன்னு சொன்னா அதையும் எதிரா பேசிடுவாங்க. பேசிக்கிட்டு ஓஹோ இந்த டாபிக் இது எதிரானது அப்படின்னு மக்களை நம்ப வச்சிருவாங்க. எப்படிங்க? என்ன அறிவு பாருங்க. ஃபாராவும் பேச முடியும், எகெயின்ஸ்டாவும் பேச முடியும். அந்த மாதிரி அறிவு வேலை செய்யக்கூடியது. இதுதான் மூன்றாம் வகை. அடுத்து நாலாம் நாலாம் நம்பர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அதாவது உணர்வாகவும் இருப்பாங்க. இந்த மேல 3 சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 3ல இருக்கிறத இது அப்படியே இந்த 4ஆம் நம்பர்காரங்கிட்ட இந்த 3மே தனித்தனியா இருக்குங்க. தனித்தனியானா ஏதோ சமயத்தில் பார்த்தா உடம்புல மட்டும் வாழ்ற மாதிரி இருக்கும். பார்த்தா உணர்வுபூர்வமாக வாழ்ற மாதிரி இருக்கும். பார்த்தா அறிவுபூர்வமாக வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனால் மூன்றோடுமே வாழ்வார்கள். ஆனால் தனித்தனியாக அதை பிரித்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது உடல், உணர்வு, புத்தி, இல்லைன்னா அறிவு. உடல் அப்படின்னா உடல் உடலாக மட்டும் பணிபுரிபவர்கள். உணர்வு உணர்வாக பணிபுரிபவர்கள். புத்தி இல்லை என்றால் அறிவு அறிவுபூர்வமாக பணிபுரிவர்கள். இந்த 3மே வேலை பார்க்கும். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னா, இந்த ஒன்னோடு ஒன்று குறுக்கிடாது. இப்போ 1, 2, 3ல பார்க்குறப்ப அது அது மட்டும்தான். ஆனால் இந்த 4ஆம் நம்பரை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றில் ஒன்று குறுக்கிறதுல தனித்தனியாக இருக்கு. இது ஒரு தனி டேலண்ட்டுங்க. அது அது அற்புதம். ரொம்ப அழகு. அது எப்படி பாருங்க. எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த உடல் உடலாக இருக்கணும், உணர்வு உணர்வாக இருக்கணும், அறிவு அறிவாக இருக்கணும். ஆனால் ஒன்றிலே ஒன்று குறுக்கிடாமல் அத்தனையும் சேர்ந்து அனுபவிப்பார்கள். இவங்களை என்ன சொல்லலாம்? இவங்களை கடும் துறவின்னு சொல்லலாம். கடும் துறவி. இது ஓஷோ சொல்லக்கூடிய வார்த்தை. கடும் துறவி, சூஃபி ஞானிகள், மெய்ஞானிகள், யோகிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே எண் 4 தனியா வித்தியாசம் அப்படியே இருக்கும். ஆனால் தனித்தனியாக அவரே கூட ஓஷோ கூட சொல்லுவார். நாம் இப்போ குளிக்கிறதுனா குளிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். சாப்பிடணும்னா சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உடற்பயிற்சி செய்கிறோம்னா உடற்பயிற்சி மட்டும்தான் பண்ணணும். தியானம் பண்ணுறோம்னா தியானம் மட்டும்தான் பண்ணணும். ஆஃபீஸ்க்கு போகணும், பிஸ்னஸ் போகணும்னா அந்த வேலை மட்டும்தான் பார்க்கணும். வீட்டில் இருந்தால் வீட்டில் தான் இருக்கணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு பிஸ்னஸை போய் வீட்டை கொண்டு போகக்கூடாது. வீட்டுக்கு ஆஃபீஸையோ பிஸ்னஸை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. வீடுன்னா வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கிறதுனா மனைவியோட, கணவனோட, குழந்தைகளோட, குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த நேரத்தில் மற்றெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எதுவுமே கொண்டு வரக்கூடாது. இதுதான் தனித்தனியாக இருந்தால் இவங்க நம்பர் 4. ரைட். 5ஆம் நம்பர்காரங்க எப்படின்னா, இவங்க ஒரு விழிப்புணர்வு பெற்றவர்கள். வாழ்க்கையிலே என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்பவர்கள், விழிப்புணர்வோடு இருப்பவர்கள். ஏன்னா சில பேருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. நேருக்கு நேர் நடக்கும், எல்லாமே தெரியும். ஆனா அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலே, வேற இதுல மயங்கி இருக்கிற காரணத்தினாலே அது அவங்களுக்கு தெரியாது. இந்த 5ஆம் நம்பர்காரங்க விழிப்புணர்வு பெற்றவர்கள், ஆழ்ந்த விழிப்புணர்வு உடையவர்கள். அவங்க தூக்கத்துல கூட விழிப்புணர்வோடு இருப்பாங்க. நல்லா டீப் ஸ்லீப், கனவில்லாத தூக்கம், டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. அடிச்சு போன மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார யாராவது எழுந்து, ஒரு உதாரணத்துக்கு யாரோ எழுந்துக்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு வாந்தி வருது, அவங்க போய் வாந்தி எடுக்கிறாங்க, திடீர்னு உடல்நல சரியில்லை, வேற எங்கேயோ போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி கூட
இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட தன்னை அறியாம தூங்கிடுவாங்க. ஆனால் இவங்க உடனடியாக என்ன நடந்தாலும் உடனடியாக விழித்துருவாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வாங்க. அந்த விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஆழ்ந்த தூக்கம். ஏன்னா தூக்கத்துல கூட விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள், ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், உடனடியாக அவன் அதை தெரிஞ்சிடும். விழிப்புணர்வுன்னு என்ன? ஓஷோ ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்க, விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு புத்தகம். 150 பக்கம் இருக்கிற புத்தகங்க. அந்த புத்தகம் முழுவதும் இந்த சாட்சியா இருக்கிறத பத்தியே சொல்லிட்டு இருப்பாருங்க. எதா இருந்தாலும் நீங்க சாட்சியா இருக்கும். இன்பமா இருந்தா அது நம்ம வேற யாருக்கும், இப்ப வேற யாருக்கும் ஒண்ணு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் ரோட்ல போற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கும்? நம்ம நம்ம வேடிக்கை பார்க்குற ஆளு, அவ்வளவுதான். இதே நம்ம ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ விழுந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் மனம்? அப்ப எப்பவுமே சாட்சியாக, இன்பத்திலையும் ஆழ்ந்து போயிடாம துன்பத்திலையும் தோண்டு விடாம என்ன உணர்வு ஏற்பட்டாலும் சாட்சியா இருக்கக்கூடியது. அந்த புத்தகம் முழுவதும் ஒரே ஒரு வார்த்தை, திரும்ப திரும்ப அதே தான் சொல்லியிருப்பாருங்க, சாட்சியா நிக்கணும் அப்படின்னு. அதில் கூட ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு காகம் ஒரு சுவற்றிலே அமர்ந்திருக்கின்றது. பக்கத்துல போறாரு ஒருத்தர். அந்த காகுக்கு தெரியும் இவங்களை எந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நமக்கு நம்மளை நெருங்க வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஏதாவது உணவை கொத்தி சாப்பிடுதுன்னா அது கொத்தி சாப்பிட்ற வேலையை மட்டும் தான் பார்க்குது. கொத்திக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் பார்க்கும். யாரோ பக்கத்தில் போன டக்குன்னு அது பறந்து போயிடும். சாதாரணமான ஒரு காகம், ஒரு விலங்கு கூட அந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு விழிப்புணர்வு என்பது கிடையவே கிடையாது. இவன் எப்போ தூக்கத்துல கூட இவங்க விழிப்புணர்வு இருக்கிறாங்க. ஆனால் விழித்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கிறவங்க உலகத்துல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதாவது வேலை பார்த்து கொண்டே தூங்குறது, ஆபீஸு போயிட்டு தூங்குறது, பிசிக்கா தூங்குறது சொல்லைங்க. அதாவது வேலை பார்க்காம ஒரு மயக்க நிலையில தூங்கி கொண்டே எல்லாம் செய்யறது. அங்க விழிப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஒரு மிஷின் மாதிரி எல்லாமே செய்வாங்க. எல்லாமே ஒரு மயக்கம், என்னன்னு தெரியாது. உலகம்னா என்ன எதுவுமே தெரியாம இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. தூங்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நைட்டு மட்டும் தூங்குறதில்ல, பகல்லையே தூங்குறது. பகல்னா படுத்து தூங்குறது சொல்லலைங்க. என்ன செயல் செய்தாலும் ஒரு மயக்க நிலையில தான் ஒரு தூங்கக்கூடியல இருப்பாங்க. அந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினாலே, சாட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத காரணத்தினாலே. இதெல்லாம் நம்பர் 5. நம்பர் 6 என்னவென்றால், இந்த சாட்சியாக இருந்து கொண்டே தன்னுடைய நடு மையத்துக்கு போயிடுறது, சென்டருக்கு போயிடுறது. அதாவது சாட்சினா கூட தனியா நின்று பார்க்கறது. ஆனா 6ஆம் நம்பர்காரங்க அதனுடைய மையத்துக்கே போயிடுறது. 360 டிகிரி எல்லாமே அப்படியே சாட்சியோடு நடுமையத்துக்கும் போய்விடுவது. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அகசுடர் அளவில்லாத ஒரு அகசுடரோடு இருப்பாங்க. அகச்சுடர் அப்படிங்கிறது எப்படி சொல்றதுங்க? இதெல்லாம் இந்த 5ஐயும் தாண்டி தனியாக ஒரு இருக்கக்கூடிய தன்மை, நடு மையத்துக்கு போயிடுறது. நடுமைன்னா அது எப்படி விளக்கம் கொடுக்குறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நிலை படைத்தவர்கள். சாட்சி நிலை அதுவே பெரிய விஷயம். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கும்போது எதுவுமே பாதிக்காது. ஒரு எல்லாமே ஒரு கவசம் மாதிரி இருக்கலாம். அவங்க ஒரு பரவச நிலையில இருக்கலாம். அந்த பரவச நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால அதுவே அவர்களுக்கு ஒரு கவசமாக மாறிடும். என்ன மாதிரி நடந்தாலும் சரி, அது பாதிக்கவே பாதிக்காது, மனதை பாதிக்காது. எந்த மாதிரி சூழ்நிலை, எந்த பிரச்சனை எது இருந்தாலுமே அவங்கள பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அது நடு மையத்துக்கு சென்று இருக்கிற காரணத்தினால. இங்க சாட்சியா பார்க்கும்போது அந்த எல்லாமே அந்த உணர்வு ஏற்பட சாட்சியா கவனிக்கிறாங்க. இந்த 6ஆம் நம்பர்காரங்க என்னன்னா அங்க
சாட்சியை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா சாட்சியா இருந்து கொண்டு நடுமையத்துக்கு போன காரணத்தால எல்லாமே நடக்கும். இது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அது மாதிரி எது உலகமாக இதெல்லாம் நடக்கட்டுங்க, பாதிக்காது. அந்த நிலையில அந்த மாதிரி ஒரு பரவச நிலை இருக்கக்கூடியவங்க தான் 6ஆம் நம்பர்காரங்க. அடுத்ததாக 7ஆம் நம்பர். இந்த முன்னவே சொன்னோம், இதுல வந்து பல்வேறு ரகம் இருப்பாங்க. அந்த இப்போ 5.1, 5.2, 5.3, அது மாதிரி 6.1, 6.2, 6.3, அது மாதிரி. இப்போ 7 அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுவரை வந்து இந்த 6 பற்றியும் கொஞ்சம் விவரிக்கிறது சாத்தியம். ஆனால் இந்த 7ஆம் நம்பர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களை விவரிப்பது அசாத்தியம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, தனியா இருந்து விவரிக்க முடியாது. 1ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர் இருக்கிறவங்க கூட இவர்களை விவரிக்க முடியாது. இவங்கெல்லாம் அந்த 7ஆம் நம்பருக்கு போனதான் தெரியுமே தவிர 6ஆம் நம்பர் வர எல்லாமே அவங்க அறிவு இருக்குது. அறிவுக்கு தெரிஞ்சவர் தான் பேச முடியும். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, வேற டைமென்ஷன்ல இருக்கு, வேற பரிமாணத்தில் இருக்கு. அதை வந்து அங்கே போனாதான் தெரியுமே தவிர இல்லை என்றால் அதை உணர முடியாது, அதை பேச முடியாது. அந்த மாதிரி அறிவிலே முழுமை பெற்றவர்கள் அவனுடைய அறிவினுடைய நிலையே வேற. நம்ம அறிவை கொண்டு சர்வசாதாரணமாலாம் பேசிடக்கூடாது. ஓஷோ இருக்காருன்னா அவர் அந்த மாதிரி அப்படின்னா அப்படியே என்னன்னு தெரியாம நம்ம பாட்டு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. அது பேசுவது அறியாமை தான் காரணம். அவர் வந்து அந்த 7ஆம் நம்பர்காரரு ஒரு அசாதாரணமான சாதாரண மனிதர். எப்படி? அசாதாரணமான சாதாரணமான மனிதர். மிக எளிமையானவர். கண்டே பிடிக்க முடியாது. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு அற்புதமான மனிதர். அவரை பற்றி நமக்கு தெரிந்திருக்கின்றது என்றால், உதாரணத்துக்கு அவரை பற்றி நாம் 50% தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்றால், இன்னும் 50% அவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டி இருக்கின்றது. இதுதான் அர்த்தம். 70% அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா இன்னும் 70% அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்னும் இருக்கின்றது. இதான் 7ஆம் நம்பர்காரங்க. 90% அவரை பற்றி நமக்கு தெரியும்னா இன்னும் 90% அவரை பற்றி தெரியாத விஷயம் இருக்கின்றது. 100% அவரை பற்றி தெரிஞ்சு இருக்குதுன்னா இன்னும் 100% அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. அப்படி பார்த்துக்குங்க. அப்ப எவ்வளவு பார்த்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த 7ஆம் நம்பர் மனிதனா மாறினாவை தவிர மீதி 1லேருந்து 6 இருக்கிறவங்க அவங்க வந்து அறிவுக்கு எவ்வளவு சதவீதம் தெரிஞ்சிருக்குதோ அதை விட அதிகமாக அவரிடத்திலே இருக்கின்றது. மிக எளிமையானவர். எளிமையை வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்க முடியாது. தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. அங்க எதுவுமே பார்த்தா ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. இதில் என்ன தெரியுங்களா, அந்த ஒரு 3 வயது குழந்தை எப்படி இருக்கும், இந்த இந்த 7ஆம் நம்பர் திரும்ப அந்த 3 வயது இருக்கும்போது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. எப்படி குழந்தையா பிறந்து வளர்ந்து இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா திரும்ப வந்து அந்த குழந்தை நிலைக்கு போயிடுது. குழந்தை நிலைன்னா அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலை. அந்த குழந்தையோட கண்ணை பாருங்களேன், ஒரு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைய கண்ணை பாருங்க. கண்ணை சிமிட்ட கூட சிமிட்டாது, அப்படியே பார்க்கும். கண்ணில் வந்து எதுவுமே தெரியாது. மற்றவங்களாம் பார்த்தா கண்ணை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது கண்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தைகிட்ட அதுவே இருக்காது. அந்த ஒரு வயது வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தைகிட்ட போய் பக்கத்தில் போய் விலை வச்சா கூட அது சிமிட்ட கூட சிமிட்டாது. அந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து எதுவுமே கிடையாது, அந்த கண்ணில் எதுவுமே கிடையாது. வேதாத்திரி மகர்ஷியுடைய கண்களை பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஓஷோ கண்ணை ஒத்து பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. முன்ன வந்து இந்த சிகப்பு அட்டை படம் இந்த ஒன்று இருக்குதுங்க, உடற்பயிற்சி புத்தகம். அந்த கண்கள் மிக தெளிவாக இருக்கு, வேதாத்திரி மகர்ஷியோட கண்கள். ஏன் பழைய புத்தகம் எடுத்து அதை வச்சு பாருங்களேன். டெய்லி 5 நிமிஷம் அந்த கண்ணையே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு தெளிவாக ஒண்ணுமே இருக்காது. இதுதான் வந்து 7ஆம் நம்பர் மனிதர்கள். புத்தர்,
வேதாத்ரி மகரிஷி, ஓஷோ, ரமண மகரிஷி, இப்போது பகவத் ஐயா அவர்கள், இதெல்லாம் 7ஆம் நம்பர் வகையை சார்ந்தவர்கள். ஒரு நாங்கள் வந்து ஓஷோ யோகா அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தோம். 2013 அந்த ஹாலில் ஒரு 100 பேருக்கு மேலே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு போர்டில் எழுதிட்டேன். கீழேருந்து எழுதினேன், 1 2 3 மேலே வரை 7 வரை எழுதினேன். நம்பர் 1லேருந்து சொல்லிக்கிட்டே போனேன். இதுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கடைசியாக 7ஆம் நம்பரை பற்றி சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு ஆள், இது இது வந்து அதுக்கப்புறம் சொன்னேன் என்னன்னா, இந்த 1 to 7ல இருந்து நீங்க எந்த வகையில இருக்கிறீங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்குங்க. இதுல சொல்லியாச்சு. அவங்க அவங்க உள்ள போயிட்டு எந்த நம்பர்ல இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சுக்குங்கன்னு சொன்னேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க வந்து இதுல எந்த நம்பர்ல இருக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. எப்போங்க? 2013 என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எந்த நம்பர்ல இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த 7ஆம் நம்பர்ல புத்தர்ல வேதாத்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கே அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்ப நானே சொன்னேன், என்ன சொன்னேன்னா, ஏண்டா டேய், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன புத்தரா, நீ என்ன வேதாத்திரி மகரிஷியா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அத்தனை பேரும் சிரிச்சிட்டாங்க. இது என்ன, அதுக்கப்புறம் தான் அது சொன்னேன் என்னன்னா, நாம வந்து இந்த நம்பர்ல என்னன்னு நம்மளா மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இன்னொரு ஆளு என்ன நம்பர்னு நம்ம பார்ப்பதற்கு முயற்சியே செய்யக்கூடாது. எந்த காரணம் கொண்டுமே முயற்சியே செய்யக்கூடாது. நாம நம்முடைய நம்பர் என்னன்னு பார்க்கணும். இந்த பிறவியில எந்த நம்பர்ல இருக்கிறோமோ அதுல வந்து அடுத்ததுக்கு போக முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதுல மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, சான்றோனுக்கு பிறகு அடுத்தது சொல்லுவாங்க, இந்த அந்த சான்றோனுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது, தெய்வ நிலைக்கு போகும்போது, இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே ஒன்றுதான் என்று இப்ப 1லேருந்து 6 7 பிரிச்சோம்னா அதை கூட பிரிக்காத ஒரு தன்மையில அந்த நிலையில அனைவருமே ஒன்றுதான் என்று அந்த அன்போடு கருணையோடு அவர்கள் அத்துணை பேருக்குமே தொண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காரு. அதனால அவங்க அடுத்த நம்பர், அவங்கள என்ன நம்பர் இல்லாம நாம எந்த நம்பர்ல இருக்கிறோம் அதை பார்த்து கொண்டு எப்படி செல்வது அப்படின்னு பார்க்கணும். சரி, நிறைவாக நீங்க வந்து மனித இனம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு உள்ள நுழைஞ்சிருதுங்க. ஜாதிங்கிற பெயர்ல, மாநிலங்கிற பெயர்ல, நாடுங்கிற பெயர்ல, இனம் அப்படிங்கிற பெயர்ல, மொழி அப்படிங்கிற பெயர்ல அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அது வந்துருதுங்க. இந்த மனமே வந்து இந்த மாதிரி துண்டுபட்டு இரண்டாக இருக்கும்போது இங்கே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு விடுகின்றது, முரண்பாடு ஏற்பட்டுருது. அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த எங்கேயாவது இந்த மாதிரி அந்த பிரிவு வந்து விடுகிறது. ஆனால் இது அத்தனையுமே எதுவுமே இல்லாம ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி இத்தனையும் கடந்து ஒன்றே ஒன்றாக எதுவுமே அந்த மனம் அப்படின்னு நினைக்கும் போது எதையுமே பிடித்து வைக்காம இருக்கணுங்க. ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி, நாட்டுப்பற்று. என்ன நாட்டுப்பற்று? 1940 மகரிஷி 1911 பிறந்தாங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. 11 வயசுனா இப்போ அவருக்கு என்ன வயசு? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எத்தனை பேர் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, என்னவோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மகரிஷி விடுதலைக்காக, தனி மனிதனுடைய விடுதலைக்காக
இந்த நாடுன்னு பார்க்கல, உலக மக்கள் அத்துணை பேருடைய இந்த மனதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, உலகமே ஒன்றாக, அந்த உலக அமைதி, உலக சமாதானம் என்பதற்காக, இந்த அடிமைப்படுறது இல்ல, இந்த மனதிலிருந்து அடிமை தலையிலிருந்து, மனதிலிருந்து அடிமை தலையில விடுபடுவதற்காக அந்த மாதிரி பாடுபட்டாங்க. எங்கேயுமே எல்லையே கட்டலைங்க. அப்போ நாடுன்னு வந்தா கூட அங்க கூட நாட்டுப்பட்டு, மாநிலம் வந்தா கூட அங்க நாட்டுப்பன்று, இந்த ஊருன்னு வந்தா கூட, மாநிலம்னு வந்தா கூட, எங்க கிராமம்னு வந்தா கூட அங்க ஒரு எல்லை கட்டுது. இங்க எல்லையே கிடையாது. அந்த நிலையில உயரும். அப்ப எதையுமே பிடித்து வைக்காத தன்மை இருக்கணுங்க. எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. வந்ததுன்னா அப்படியே ஓடிடணும். எப்படி இந்த குழந்தைகள் எதையுமே பிடித்து வைப்பது கிடையாது. அப்படியே ஓடிடும். அழும், சிரிக்கும், அப்படியே கண்ணு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. கண் தண்ணி அப்படியே இருக்கும். ஆனா அது அந்த முகமே மாறிடும். அந்த அழகே சிரிப்பே ரொம்ப அழகு. அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அதிகமா நம்ம கத்துக்கலாம். ஏன்னா ஞானியும் தெய்வமும் குழந்தையும் ஒன்றுங்கிறாங்கன்னா, அப்ப குழந்தைகிட்ட இருந்து எவ்வளவு கத்துக்கலாம் பாருங்க. கணத்துக்கான அது மாறிட்டே இருக்கும். ஆனா பழசு ஒண்ணு கூட இருக்கவே இருக்காது. ஆனால் வயது ஆக ஆக இந்த அறிவு பெருக பெருக அறிவை வைத்துக்கொண்டு எல்லாம் செயல்படும் போது அந்த கள்ளங்கபடி இல்லாத தன்மை மறைந்தே போயிடுதுங்க. அப்ப குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த அறிவு ஒரு பக்கம், இந்த கள்ளங்கபடு ஒரு பக்கம், இந்த இரண்டும் இருந்து கொண்டு, அதாவது அறிவை கொண்டு பிடிவாதம் ஒரு பக்கம், அறிவு ஒரு பக்கம், பிடிவாதம் அறிவு, இரண்டு ஒன்றை ஒன்று பிடித்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டு இந்த கள்ளங்கபடு இல்லாத உள்ளம் மறைந்தே போய்விடுகின்றது. திரும்பவும் எல்லாம் தேடி கடைசியாக அந்த நிலைக்கு, அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலைக்கு போகணும். அந்த 7ஆம் நம்பர்காரங்க எல்லாரும் அந்த கள்ளங்கபடு இல்லாதவர்கள். கள்ளங்கபடு இல்லாதவர்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது அவங்களுக்கு. எல்லாமே அப்படியே. எனக்கு தெரிந்த வகையில வேதாத்திரி மகிழ்ச்சி எத்தனையோ பேர் ஏமாந்துருக்காரு. ஏன் தெரியல, தெரியாது. அது அப்படியே. இப்ப என்ன செய்யணும்? எதையுமே பிடித்து வைக்காமல் இருக்க வேண்டும். பிடித்து வைக்காமல் இருக்க ஏதாவது பயிற்சி செய்ய வேண்டுமா அப்படின்னா, இதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணவே தேவையில்லை. ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய கருத்துப்படி எதையுமே பிடித்து வைக்காமன்னா, அந்த அகத்தை பொறுத்தவரை நாம் அங்கே செய்வதற்கு எதுவுமே கிடையாது என்று புரிந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதை மாற்றுவதை எதிர்த்து போராடாம, ஆறு போல் ஓட விடுதுன்னா அங்க ஒரு வேலை கிடையாது. ஏற்கனவே இந்த ஆறு மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்க, காலையில எழுந்த அன்னைக்கு காலையில பாருங்க, கண்ணை திறந்து எந்த எண்ணம் வந்ததுங்க? இதுவரை எவ்வளவு எண்ணங்கள் வந்திருக்குங்க? ஏதாவது எடுத்து பார்க்க முடியும், எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க. எல்லாம் ஓடி மறைஞ்சிருது. நாம பிடிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா? ஏதோ இன்பமா இன்னைக்கு ஏதாவது நடந்து, ஆகா இவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு, பர்மனண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பிடிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நமக்கு தெரியுது. மீதி எல்லாம் ஓடிடுச்சுங்க. அதே போல துன்பம் ஏற்பட்டா அந்த அந்த ஓடுகின்ற வேகத்துல, அந்த ஆற்று ஓடுற வேகத்துல அந்த மனதில் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் நம்மை அறியாமலே ஈர்த்து விடும். அந்த வலியும் வேதனையும் கூட நாம் நகர்ந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்தோம் என்றால் அது உடனே ரிலீஸ் ஆயிரும். அந்த துன்ப உணர்வே இருக்காது. இந்த மனதை வச்சுதான் கோடானு கோடி பேர் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 1ஆம் நம்பராக இருந்தாலும் சரி, 6ஆம் நம்பர் வரை இருந்தாலும் சரி, இந்த இதை மட்டும் புரிந்து கொண்டாருன்னா அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, பிறவி எடுக்க தேவையில்லை, சாதாரணமான புரிதல் இருந்தால் போதுமானது. இதுக்கு பெரிய அறிவு கூட தேவையில்லை. சாதாரணமாக மன உணர்வுகளை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்வேன்னா அது கூட ஒரு வேலை கிடையாது. என்னன்னா பாத்தீங்கன்னா, மனதை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. மனம் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். ஒரு தண்ணி தேங்குச்சுன்னா என்ன ஆகும்? சாக்கடையா மாறிடும். ஏரி இருக்கு, குளம் இருக்கு, கிணறு இருக்கு, குட்டை இருக்கு. அந்த தண்ணி எப்படி இருக்குது? ஒரு ஏரி இருக்குது, அது அந்த மலையில இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அதுல பிரதிபலிக்கும். எப்படியா இருந்தாலும் அது குழங்கி தான் இருக்கும். ஆனா ஓடுகின்ற தண்ணீர்,
புதுசு புதா கூடிய தண்ணீர் அப்படியே தெளிவாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல எப்படி அந்த தெளிந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும்போது அது அப்படியே தூய்மை ஆயிடுது. அப்ப தண்ணி தேங்கினா சாக்கடையா மாறிடும். இப்ப எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா சாக்கடைலாம் போய் அந்த ஆத்துல போய் கலக்குது. பார்த்தா ஆறே சாக்கடையா மாறிடுது. ஆனா அந்த ஆறே ஓடிடுச்சுன்னா அது குறிப்பிட்ட ஊருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை தண்ணீரே தூய்மையா மாறிடுது. இந்த சாக்கடை தண்ணீர்னு சொன்னதுதான் ஒரு 10 ஊருக்கு தள்ளி கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஆத்து தண்ணீரை எடுக்கிறாங்க. எந்த இடத்துல தேக்கி வைக்கிறோமோ அது அழுகி போயிடும். அது மட்டும் இல்ல, நமக்கு வரக்கூடிய உணர்வுகள்ல அது அப்படியே வரணும், அப்படியே மலரணும், அப்படியே மலர்ந்து அப்படியே போயிடணும். அது மலர்வதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் அந்த மனம் அந்த உணர்வு தான் அசுரத்தன்மையாக மாறும். வெறி பிடிச்ச மாதிரி வருதுல்ல, ஒரு தற்காலிகமான ஒரு பைத்திய நிலை வருதுல்ல, இதெல்லாம் தேக்கி வைத்த காரணத்தினால. எதையுமே பிடித்து வைக்காமல் இருந்தா அது ஓடிடும். அங்க நமக்கு வேலையே கிடையாது, எந்த வேலையுமே கிடையாதுங்க. நீங்க வெவ்வேறு வார்த்தை சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துடணும், அப்படியே ஆறு போல ஓட விட்டுறணும், அப்படியே விட்டுடணும், நம்மளை அப்படியே கீழே போட்டுடணும் அப்படின்னு எத்தனையோ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, அங்கே மனதிலே அந்த உணர்வை எடுத்து செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மன உணர்வுகள் தேவை என்றால் வெளிப்புறத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மனம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா புறத்துக்கு மனம் வேணும், மனம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை சரியா புரிஞ்சுக்கணும். தேவைன்னா பயன்படுத்திங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க, திரும்ப இது வரக்கூடாது அப்படின்னு நம்ம போராடும் போதுதான் இந்த மனதே ரெண்டாக பிளவுபட்டு விடுகின்றது. இந்த இது இருந்ததுன்னா நிச்சயமாக அங்க எதுவுமே இருக்காதுங்க. எதுங்க? ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி எதையுமே பிடித்து வைக்காத ஒரு தன்மை ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்ல, ஏதாவது செய்தோம் என்றால் இதை நாம செய்திருக்கின்றோம், வெற்றி பெற்றுக்கணும் ஒரு ஈகோ வரும் பார்த்தீங்களா? இங்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏன்னா செய்யறவனே கிடையாது. ஏன்னா அந்த அனுபவம் ஏற்படுகின்றது. அந்த அனுபவம் ஏற்பட்ட காரணத்துல அனுபவிப்பேன் வரான். அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அந்த நான் என்பது நம்ம இடத்திலே பர்மனண்டா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்தை மட்டும் நாம் பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால் அனுபவிப்பின்னு ஓடிடுவோம். அப்ப புத்தம் புதிதாக நானாக இருக்கலாம். புத்தம் புது இன்னைக்கு நைட்டு முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். நாளைக்கு யாருங்க? இந்த நடந்த மூஞ்செல்லாம் அசை போட்டாலாம் ஒண்ணுமே கிடையாது. புத்தம் புதுசா இருக்காங்க, எல்லாமே ஓடி போயிருங்க. ஆக ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதா எழுந்தா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன அழகா இருக்குன்னு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதையே நடந்து நினைச்சு திரும்ப திரும்ப போட்டு ஒழட்டிட்டு இருக்கும்போது தான் அங்க சிக்கல் வருதுங்க. எல்லாத்தையுமே ஆறு போல ஓட விட்டு விட்டோம்னா ஓடனா நமக்கு வேலை கிடையாது. ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம குறுக்கிடாமல் இருந்தால் போதும். அப்ப நாள்தோறும் நம்ம எழுந்திருக்கும் போது எதுவுமே பாதிக்காது. புத்தம் புதிதாக மனமாக இருக்கலாம். ஆக எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இதை புரிந்து கொண்டாலே அடுத்த வினாடியே இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போய்விடுகிறது. அதே போல நான் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கை எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல நாம இருக்கிற இடம் தெரியாம எத்தனையோ வேலைகளை பார்க்கலாம். இந்த உலகத்துக்கே மகரிஷி அவர்கள் விரும்பியது போல மாபெரும் மாற்றத்தை ஒரே ஒரு மனிதனால நம்மளால கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க. நிறைவாக போர் இல்லாத நல்லுலகம். அந்த எத்தனை மாதிரி அந்த தனி மனிதர்கள் பெருகிறார்களோ, அந்த 7ஆம் நம்பர்காரங்க எவ்வளவு எண்ணிக்கையில பெருகிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மாதிரி எண்ணிக்கை பெருகணும். அனைவருமே அறிவிலே முழுமை பெற வேண்டும் என்பதுதான் வேதாத்திரி மகர்ஷியுடைய கனவு. அது இருந்தாதான் போர் இல்லாத நல்லுலகம் ஏற்படும். அதுவரை இவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். போன வாரம் குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்திலே நடந்தது. என்னாச்சு? இவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கின்றோம். கட்சி பாகுபாடே கிடையாது. அதுல கிட்டத்தட்ட 40% பேர் குற்றவாளிகள். அவங்க கேஸ் இருக்கு, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு, பாலியல் பலாத்காரம் செய்திருக்கு, கொலை வழக்கு, இவ்வளவும் இருக்குதுங்க. ஏங்க இவங்களுக்கு ஏங்க அந்த சீட்டு கொடுக்குறாங்க?
எல்லா கட்சியிலுமே. ஏன்னா நிரூபிக்கணுமா. இதை நிரூபிக்கிறதுக்குள்ளார அவங்க இழுத்தடிச்சு எங்கேயோ போயிடும். அவங்க எல்லாம் நிற்க வைக்கிறாங்க. அதில் போய் எப்படி யாருக்குன்னு எப்படி எடுத்து எப்படி செலக்ட் பண்ணி ஓட்டு போட முடியும்? அதான் ரொம்ப பேர் ஓட்டே போடுறதில்ல. அதான் வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, எரியிற கொள்ளியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி? எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. இதை மாற்றம். ஏன்னா ரொம்ப பேர் அரசியலுக்கு போகிறது இல்லைன்னா அது ஒரு சாக்கடை. எதுக்கு போயிட்டுன்னு வர்றாங்க. இந்த 7ஆம் நம்பரில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதுலேயும் ஈடுபடணும். என்ன சொன்னார்? உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ரொம்ப லேட்டாகும். இந்த உள்ளுணர்வு பெற்றவர்கள் உலக தலைவராக வரணும். அப்போதான் சீக்கிரம் வரும். இல்லைன்னா ரொம்ப லேட்டு தான். அப்போ இதை தவிர வேறு வழியே கிடையாது. நம்முடைய மனதோடு நாம் முரண்படாமல் இருக்கணும். அது எப்படி இருக்குன்னு அது எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுடுங்க. தானாகவே சரியாக போயிடும். அந்த நிலைக்கு செல்ல முடியும். அடுத்ததாக போதை இல்லாத தமிழகம். இளைஞர்கள்லாம் அந்த ஒரு விட்டில் பூச்சிக்கு அடிமையான மாதிரி அந்த மாதிரி தன்னை அறியாமலே இன்ப நாட்டத்தின் காரணமாக சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்கறதும் இல்லை. இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிற காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய இன்பங்களை பார்த்துவிட்டு இயற்கையாகவே அந்த நாட்டத்தை அதிகப்படுத்தி திரும்ப இந்த இந்த 9வது 10வது 11வது 12வது படிக்கும்போதே 1ஆம் நம்பருக்கு போயிடுறாங்க. அது இல்லைன்னா கூட 8வது படிக்கும்போது கூட 2 3 இருக்கிற ஆளுங்க திரும்ப எப்படி 1 2 3 வளர்ந்துட்டு போகணும்னா 3ங்க 2லேருந்து 1 வர மாதிரி ஆயிடுது. 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் இருக்கிற 8வது படிக்கிறவங்க அந்த 3 2ல் இருக்கிறவங்க கூட இந்த 1ஆம் நம்பர் வளர்ந்துக்கிட்டு தான் போகணும். இருக்கிற மெயின்டைன் பண்ணால் கூட போதும். இப்போ 4ல் இருந்தால் 4 மெயின்டைன் பண்ணால் போதும். திரும்ப 3 2 1 வரக்கூடாது இல்லை. அப்போ அந்த இளைஞர்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா இந்த காலத்தில் அந்த காலத்துக்கு இந்த வித்தியாசம் இருக்கும்போது பார்க்கும்போது இவங்களுக்கு அதிகமாக சான்ஸ் கிடைக்குது. ரொம்ப சான்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் சான்ஸ் இல்லை. இந்த காலத்தில் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்முடைய அறிவறிந்தவர்களுடைய கடமை என்னவென்றால் அவர்களை மீட்டு எடுக்கணும். இளைஞர்லாம் அங்கே போகாமல் நம்ம செய்யணும். அதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், சிந்தனை செய்யணும். எவ்வளோ பேர் இந்த மாதிரி சிந்தனை செய்தாங்கன்னா இந்த அறிவாளிகள் அத்தனையுமே ஒன்றுபடுவார்னா நேருக்கு நேர் பார்த்து யார் எந்த ஊரும் தேவையில்லை. இந்த அறிவாளி ஒன்றுபட்டு விடுவார்கள். அதன் காரணமாகவே அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். ஆகவே அந்த போரில்லா நல்லுலகத்தையும் போதையில்லா தமிழகத்தையும் நாம் நாம் பொறுப்பெடுத்துக்கலாம். சமது ரொம்ப பேருக்கு பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த 1ல் இருந்து இந்த அந்த 1 2 மீதெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த 1 தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னதான் தெரியும்? அவங்கெல்லாம் தலைமை பொறுப்புக்கு வந்தால் எப்படி இருக்கு, எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் நிலைமை எப்படி இருக்கும்? ஆகவே அதை நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம். குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம் என்ன பண்ண முடியும்? பொறுமையாக இருந்து மன வெக்ஸ் ஆகாமல் சோர்வு அடையாமல் அப்படியே சோர்வு கவலை மன துன்பம் ஏற்பட்டால் கூட அதை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா அது எதுக்கு நமக்கு வருது? நல்லவங்களுக்குலாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் வருது? அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க மட்டும் நினச்சிக்கிட்டு உலகத்தை நினச்சி ஏங்க மகரிஷி அவங்க இருக்கும்போது 24 மணி இதே நினைப்பு தான். வேற நினைப்பே கிடையாதுங்க. எப்படி கொண்டு வருது? எப்படி கொண்டு வருது? உலக சமூகத்தை எப்படி கொண்டு வருது? என்ன மாதிரி ஒன்று இருக்குங்க. ஏன்னா அந்த தாய் உள்ளம் அது கஷ்டப்படுது. அந்த கஷ்ட உணர்வை பயன்படுத்தி தான் வெளியில் செயல். அப்போ அந்த உணர்வுலாம் நமக்கு நன்மைக்கு தான் வருது. நம்ம ஏதாவது நான் கஷ்டப்படாது கவலைப்படாமல் அதை மாற்றுக்கு முயற்சி பண்ணாமல் அதை பயன்படுத்தி இன்னும் உலகத்துக்கு என்ன செய்யலாம்? அது இயற்கை அற்புதமாக கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிட்டா இயற்கை எந்த ரூபத்தில் எப்படி கொடுக்குன்னே தெரியாதுங்க. அப்போ அவங்களால முடிஞ்சு நம்ம செய்யலாம். அறிவாளியோடு நம்ம அத்தனை ஒன்றுபடுவோம். ஒருத்தர் அந்த இணைப்பாக கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க்கில் இருக்கும்போது அவங்களுடைய இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டு நாமளே செய்யக்கூடிய ஆற்றல் வந்துருங்க. இப்போ வெளியில் யாருக்குமே தெரியக்கூட தேவையில்லை. அதனோட ஒன்றுபட்டு காரணத்தினால நம்ம செய்யலாம். வாழ்க்கை என்பது அப்படி அதை நம்முடைய பாடியில் இன்பில்ட் ஆயிருக்கு. அது சொல்லக்கூட கூடாது. ஏதோ மந்திரம் மாதிரி கூட இல்லை. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களுக்கு நல்லா உணர்ந்தவங்க
அப்படியே வந்து நம்முடைய உடம்புல இருந்து நம்ம மகரிஷி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயில் மாதிரி அவங்க உடல்ல இருந்து அந்த அலை வரணும். அது உலகம் முழுவதும் போய் சேரணும். அந்த வாழ்க வையம் வாழமுடன் அப்படிங்கிறது அப்படியே அது அலை அலையா அது போயிட்டே இருக்கணுங்க. அது இயல்பாக 7ஆம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு அது இயல்பாக அது தன்னைத்தானே அது வந்து போயிட்டே இருக்குங்க. ஆகவே இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், ஃபேஸ்புக்கிலே கேட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவோட இது வந்து உரை வந்து சிறப்பா இருந்தது. எப்பவும் போல இன்னைக்கும் மிக சிறப்பா இருந்தது. ஐயா இன்னைக்கு 1-7 அந்த தலைப்புல ஐயா உரையாற்றினாங்க. ஐயா வந்து முதல்ல சொன்னபோது சாமிஜி இதை பத்தி ஆரம்பிச்சாங்க. சாமிஜி என்ன சொன்னாங்க, பிறரை ஏமாற்றாதவங்க நல்ல மனிதர்கள், பிறரிடம் ஏமாறாதவர்கள் அறிவாளிகள், யாருக்கும் பாதிப்பில்லாத வாழ்வர்கள் சான்றோர்கள், அடுத்த நிலை தெய்வ நிலை அப்படின்னு. அனைவரும் ஒன்றுன்றத தெய்வ நிலைன்றது சொன்னாங்க. அடுத்தது ஓஷோவோட கருத்துக்கள்லாம் ஐயா சொன்னாங்க. அதுல 1 to 7ன்றது ஒன்னொன்னா சொன்னாங்க ஐயா. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உடலால் மட்டும் வாழக்கூடியவர்கள், அடுத்தது வந்து உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவர்கள், 3வது நபர்கள் வந்து அறிவு ஜீவிகள், அதாவது அறிவால் வாழக்கூடியவர்கள், 4வது வந்து உடல், உணர்வு, அறிவு அப்படின்னு தனித்தனியாக வாழ்பவர்கள். அதுலதான் இந்த யோகிகள், ஞானிகள், துறவிகள், அப்புறமா அப்படி அவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது 5வது வந்து விழிப்புணர்வு பெற்றவர்கள், வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத தெரிந்தவர்கள் அவர்கள். அடுத்தது 6வது வந்து சாட்சியா இருந்து கொண்டு நடுமையத்திற்கு போபவர்கள், அகச்சுடருடன் இருப்பவர்கள் அப்படின்னா. அடுத்தது 7வது வந்து அவர்களை வந்து நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது அறிவில் முழுமை பெற்றவர்கள், ஓஷோ, நம்ம சுவாமிஜி மாதிரி அவங்க எல்லாம் நிலை. அத பத்தி ஐயா சொன்னாங்க. ஐயா வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு பற்றுன்றது அந்த எந்த பிரிவினமே இல்லாம எல்லாத்தையும் கடந்து எல்லாமே ஒன்று. மனம் வந்து எதையுமே பிடித்து வைக்காத ஒரு தன்மை வேணும் அப்படின்றது சொன்னாங்க. அதாவது குழந்தைத்தன்மையோட கள்ளங்கபடமற்ற நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்றது. அதாவது அறிவு வந்து பிடிவாதம்ன்ற ஒரு பக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கள்ளங்கபட நிலை வந்து நம்ம வளர நம்ம கிட்ட இருந்து மறைந்து போயிடுது அப்படின்றத ஐயா சொன்னாங்க. எதையுமே பிடித்து வைக்காம இருக்கணும், அகத்துல நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, வலியும் வேதனையும் நகர்ந்து போக மட்டும் நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே கடந்து சென்று விடும் அதான் சொல்றாங்க. இதுவும் கடந்து போகுன்ற ஐயா சொல்லுவாங்க. ஆறு போல ஓட விடணும்ன்ற ஐயா சொல்லிட்டே இருந்தாங்க. மன உணர்வுகளை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு. மனம் வந்து தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளணும் அப்படின்றாங்க. தேக்கி வச்சாதான் அழுகிடும். ஏதாவது தண்ணி கூட தேங்கினாதான் அது வந்து இதுவாகும். அது ஆறு போல அது ஓடும் போது எதுவுமே இல்லை, எல்லாம் தூய்மை ஆயிடும்ன்றத ஐயா விளக்குனாங்க. தேவை இருக்கிறத மட்டும் பயன்படுத்தி கொள்ளணும், இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். மனத்துல வர உணர்வுகளை நம்ம எது தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு தேவையில்லாத உணர்வுகளை அப்படியே விடணும், ஓட விடணும் அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் கடைசியா ஐயா நிறைவா எப்பவுமே சொல்ற இது வந்து போர் இல்லா நல்லுலகம். அதுக்கு சுவாமிஜி நம்ம சொல்றது, மக்கள் அனைவரும் அறிவில் முழுமை பெற வேணும், அதுதான் அப்படின்ற சுவாமிஜியோட விருப்பம் எல்லாமே. அது நிறைவேறணும். அதுக்கப்புறம் போதை இல்லா தமிழகம் உருவாகணும். நம்ம வந்து இளைஞர்களை நம்ம மீட்டெடுக்கிற பொறுப்பு வந்து நம்ம அனைவருக்கும் இருக்கு. மாற்றம் கொண்டு வர வேண்டும், மாற்றம் வரணும்னு சொல்லி ஐயா நிறைவா முடிச்சாங்க. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதான் இன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்துமஸ் தினம், இந்த ஒரு இயேசு கிறிஸ்து மகானோட ஒரு பிறந்த நாள் இதுல இந்த நல்ல கருத்துக்களை இதுவா சொன்னீங்கய்யா. சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. தவநிலைவில் ஐயா அவர்களை நம் வாழ்த்துவோம். உலகநல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களையா? கேள்வி கேட்க அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க.
அதுக்கு முன்னாடி சில முக்கிய அறிவிப்புகள்ங்க. தினமும் காலை 5 மணிக்கு நித்யானந்த தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் நன்மணி ஐயாவால் வழங்கப்படும். வெள்ளிக்கிழமைகளில் சாந்தி தவமும், சனிக்கிழமைகளில் ஆரோக்கிய தானமும் நடைபெறும். நாளை மாலை சிந்தனை உரையாக காந்தியடிகள் கண்ட கண்ட கடவுள் என்ற தலைப்புல வந்து சோமசுந்தரம், பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை வந்து கோவையிலிருந்து ஈலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் கணவன் மனைவி உறவு என்ற தலைப்புல உரையாற்ற உள்ளார்கள். சனிக்கிழமை மாலை வந்து ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் 18வது வாரமாக நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகிறது. அன்பர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும். கேள்வி பதில் கேட்க விரும்பும் அன்ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அமிர்தவல்லி அம்மா அவர்கள் கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உங்க கருத்தெல்லாம் ரொம்ப மெய்மறந்து போறோம். அருமையா இருக்கும் உங்க கருத்தெல்லாம். அப்படியே ரெக்கார்டு பண்ணி யூடியூப்ல தான் கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. இப்ப லைவா கேட்கறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இதோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை லைவா கேட்டிருக்கேன். ஆனா உங்ககிட்ட போன்ல தொலைபேசியில பேசணும்னு நினைச்ச முடியல. ரொம்ப அருமையா வந்து உள்ளதை உள்ளபடியே பேசுறீங்க. இப்ப போதையில நல் உலகம் சொல்லிருக்கீங்க ஐயா. இப்ப எங்க வீட்லயே 30 வருஷமா கிட்டத்தட்ட 15 வருஷமா போதையிலேயே அடிமை ஆயிட்டான் பையன். அவனை நாங்க எவ்வளவு மாற்றணும்னு முயற்சி பண்றோம், முடியவே இல்லை. வாழ்த்தி வாழ்த்தி பாத்துட்டு இருக்கிறோம் ஐயா. அதிகமாக போது. காசிக்கு போறான் ஐயா. அவன் 2 முறை காசிக்கு போயிட்டான். காசிக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் 15 நாள்ல வந்தான் காசிக்கு போயிட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நாங்க புடிச்சு ஹாஸ்டல்ல போட்டுறோம் சொல்லிட்டு திரும்பி வந்து ஒரு 15 நாள் கழிச்சு 6 மாசமா காசில இருந்திருக்கோம் ஐயா. இப்ப திரும்பி நாங்க ஹாஸ்டல்ல போடுறோம். 2 வருஷமா ஹாஸ்டல்ல போட்டுறோம். நாங்க மாசம் மந்த்லி வந்து 10,000 கட்டிட்டு அங்க என்ன பண்றோம், ஒரு 2 வருஷம் திருந்திருவான்னு பார்த்தா அங்கேயும் திருந்தல. திரும்பி வீட்டுக்கு கூட்டின்னு வரோம் நாங்க. திரும்பி 6 மாசம் நான் காசிக்கு போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, திருந்தணும்ன்ற எண்ணமே வரல. அவனை எவ்வளவு வாழ்த்தினாலும் என்னதான் பண்றது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கய்யா. இது வந்து ரொம்ப கடினமானது தாங்க. ஆனா கொஞ்சோண்டு, அதாவது அந்த கொஞ்சம் வந்து அந்த திருந்தணும். இதுல இருந்து மற்றவங்கலாம் எவ்வளவு பேர் சொல்றாங்க, சமூகத்துல எவ்வளவு பேர் நல்லா வாழ்க்கை நடத்துறாங்க, நாம இந்த மாதிரி இருக்கிறோமே, இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல கெட்ட பேர் வாங்கி இருக்கிறோமே, இவங்களுக்கு நம்முடைய தாய் தந்தருக்கு மன வருத்தத்தை கூப்பிடுறோமே, எவ்வளவுலாம் வருத்தப்படுவாங்க. இதை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் என்ன இருந்தா கூட, கொஞ்சம் என்ன இருந்தா கூட நம்ம ட்ரை பண்ணாங்க. அவளுக்கு என்ன இல்லைன்னா ரொம்ப கடினமானதுங்க. அது வந்து ஏதாவது தெய்வத்தால் எதுவும் மிராக்கிள் நடந்தாதான் மாறுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதாங்க ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து பதிவாகி உடம்புல, நரம்புல, மூளையிலெல்லாம் பதிவாகி அந்த இது ஏற்பட்ட உடனேயே அந்த செயலை செய்யாம இருக்க முடியாது. அவங்க வந்து எத்தனை முறை சத்தியம் பண்ணா கூட அவங்களால முடியாது. அவங்களே நான் இனிமேல் திருந்தணும் அப்படின்னா கூட அது ரொம்ப கடினமான காரியமா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னன்னா அவர் அதான் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. இதான் வந்து திருச்செங்கோட்டில் ஒருத்தர் வந்து பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் வந்து பகத்தையா கருத்தை புரிந்து கொண்டு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாள்தோறும் அங்கே வந்து இந்த மாதிரி போதையில் அடிமானதுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க. இதில் போய் இவருடைய கருத்தை வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் அதனால் வந்து திருந்திட்டாங்க. நான் வந்து போன வாரம் நேரடியாக அனுபவத்தை நான் கேட்டேங்க. என்ன அப்படின்னா, நான் இதுவரை என்னுடைய அவருக்கு வந்து இது மாதிரி இல்லைன்னு, இந்த மாதிரி போதையில் இருக்காருன்னு அவர் திருமணம் செய்து வைத்து அப்பயா திருந்துவான்னு திருமணம் செய்து வச்சு அப்பயும் திருந்தாமல் ஒரு குழந்தை கூட பிறந்துருச்சு. அவர் எந்த வேலைக்கும் போதில் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு இப்போ அவர் எப்படி இருக்காருன்னா, இப்போதான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குன்னா ஒரு மகிழ்ச்சி. நான் வந்து எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தால் கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மகரிஷி அவங்க என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி தண்ணி போட்டாலும்னா அவங்க கொஞ்சம் விருப்பம் இருக்கணும். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் தண்ணி போடுறாருன்னா, 7 மணிக்கு தண்ணி போடுறாருன்னா
6 மணிக்கு என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி, நல்லா வந்து பாதாம் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ, கல்கண்டு இது மாதிரிலாம் போட்டு அப்படியே சுண்ட காய்ச்சி கொடுத்து 7 மணிக்கு குடிக்கிறாருன்னா 6 மணிக்கு இதை குடிச்சிட்டாங்கன்னா வயிறு நிரம்பிடும். அந்த 7 மணின்னு சொன்னோடனே அந்த உடம்பு செல்லாம் வந்து என்ன சொல்லும், மகரிஷி இப்படியே சொல்லுவாங்க, அந்த உடம்பு என்ன சொல்லும், சாராயம் சாராயம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்பாகவே 6 மணிக்கு இதை குடிச்சிட்டா அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 6 மணிக்கு இது பால் பால்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடல் செல்கள் அந்த மாதிரி. இதுல உணர்வு என்று பார்க்கும்போது என்னன்னா, இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு இது இதே போல எத்தனை தீய பழக்கங்கள் என்ன இருக்கின்றதோ அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தீய உணர்வு ஏற்பட்ட உடனே என்ன பண்ணணும், அந்த தீய உணர்வை ஆதரிக்க கூடாது, அதே போல எதிர்த்து போடக்கூடாது. இந்த ரெண்டுல என்ன செஞ்சாலும் டேஞ்சர் தான். அதை அப்படியே அதை கண்டுக்காம விடணும். அதை கண்டுக்காம எப்படி வருது, அதான் கஷ்டமா இருக்குன்னு கேட்பாங்க. என்னன்னா அங்கே அகத்துல நமக்கு வேலை இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து புரிஞ்சுக்கணுங்க. இந்த புரிதல் காரணமாக எக்கச்சக்கமான மாற்றம் ஏற்படுங்க. அதாவது ஆதரவு தெரிவித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆதரவு தெரிவிக்குதுன்னா அந்த எண்ணம் வருது, தண்ணி போடலாங்கிற எண்ணம் வருது, எண்ணம் ஏற்படுன்னு மூளையில பதிந்து ஏற்கனவே தண்ணி போட்ட அனுபவம்லாம் இருந்து அப்படியே வந்து சுகமாகி அந்த கிளர்ச்சி ஏற்பட்டு அதை செயலாக மாறிவிடுகின்றது. இன்னொன்று, இதை நான் வந்து இன்னைக்கு போட மாட்டேன், கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது, நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், கூடாது அப்படின்னு எதிர்த்து இருக்கும்போது இங்கேயும் போராட்டம். அன்னைக்கு வேணாம இருக்கலாம், இந்த எதிர்த்து போடும்போது 10 நாள் சரி இன்னைக்காவது ஒரு நாளைக்கு பரவாயில்ல போட்டலான்னு வந்து அதை வந்து போயிடுவாங்க. ஆனா இந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம ஆதரவும் கொடுக்காம அந்த உணர்வை அப்படியே ஒன்றுமே செய்யாம விட்டுருணும். எப்படிங்க அது வந்துன்னா செயலா மாறிடும்னு கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி உணர்வு வந்து விட்டது என்றால் அதற்கு அங்கீகாரம் கொடுத்தால்தான், அறிவை கொண்டு அங்கீகாரம் கொடுத்தால்தான் செயலாக மாறும். எந்த விதமான தீய செயலாக இருந்தாலும் சரிங்க. அப்ப என்ன பண்ணணும், அவங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எதுவுமே வரட்டும், அந்த உணர்வு இருக்கா, ரைட்டு, கண்டுக்காம விட்டோம்னா உடம்புல மாற்றம் ஏற்படாது, கொஞ்சம் நல்லா தானாவே சரியா போயிடும். அப்புறம் எந்த மாதிரி வந்தாலும் சரி அது மாதிரி போக மாட்டாங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து அவருடைய திருச்செங்கோட்டில் பாஸ்கர்னு இருக்கிறாருங்க, அவர் ரொம்ப இதை ஹேண்டில் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இதில் பாருங்களேன். இதில் என்ன ஒன்றுனா, நமக்கு ஏதேனும் ஒரு துன்ப உணர்வு ஏற்பட்டதுன்னா, அடிக்கடி சொல்லக்கூடியது, நமக்கு இன்பம் ஏற்பட்டதுன்னா நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா துன்பம் ஏற்பட்டதுன்னா அது கவலையே படத்தால அதுக்கு பின்னால் ஒரு நன்மை இருக்குது. ஏங்க எங்க பையன் இப்படி இருக்கிறான், இவ்வளவு துன்பமா இருக்குது, நான் எப்படிங்க நான் நல்லா இருக்குன்னு கேட்கலாம். ரைட்டு, என்ன பண்ண முடியும், நம்முடைய வினை கர்ம வினை இப்படி இருக்குது, இதை ஏத்துக்கணும். இதை வந்து கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதற்கு மாறா இதை பயன்படுத்தி இந்த பயனை எப்படி மீட்டு வருது அப்படின்னு வந்து சதா அதே சிந்தனையில் இருக்கணும். கவலையும் படக்கூடாது, கவலையை பயன்படுத்திக்கணும். ஏன்னா கவலைப்படக்கூடாதுன்னு கவலைன்னு அதை சரி பண்றதுக்கு போகும்போது அதுல எனர்ஜி போயிருது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த கவலையை பயன்படுத்தி எப்படி அப்படின்னு சிந்தனை பண்ணணும். இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற அவரு ஏற்கனவே இந்த மாதிரி அடிமையா இருந்து இப்போது மாறி அவருக்கு ஏன் அந்த மாதிரி பழக்கம் வந்துச்சுங்க? ஏன்னா இயற்கை அவருக்கு அந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து அவர் மூலமாக எத்தனையோ பேர் விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி வந்து இயற்கை கொடுத்துருக்குதுங்க. அவர்கிட்ட கேட்டா ஆராய்ச்சியே சொல்றாரு, நம்ம கூட தெரியாது. இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்க, இந்த சதவீதம் இதுல அடிக்ட் ஆனவங்க, இப்படி இருக்கிறவங்க, இவங்களை எப்படி மாற்ற முடியும் அப்படின்லாம் வந்து சொல்றாருங்க. அதன் பிறகு உங்களுக்கு நான் அவருடைய நம்பர் கொடுக்குறேன், அவரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்க பையனை விருப்பம் வந்து அவரை பேச சொல்லுங்க, மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. ஆனால் நீங்க தான் வந்து நல்ல தெளிவாக, நல்ல அறிவை கொண்டு நல்ல தெளிவாக என்ன பண்ண, நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. நைட்டு எழுந்துட்டீங்கன்னா பையன் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கவலை பயன்படுத்தி புறத்துல என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க வந்து அதை நினைத்துக்கிட்டே இருக்கணுங்க. அது வெற்றி பெற்றே தீரணும். நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது இயற்கை கொடுக்குங்க. அவங்களுக்கு தெரியாம மருந்து கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி நீங்க போனீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. ஆனா கவலையே பட்டு இருந்தோம்னா செயல்ல வந்து ஈடுபட மாட்டோம். ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாம் போயிடும், செய்யறதுக்கு கூட எனர்ஜி எல்லாம் போயிருங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க இந்த கவலையை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா
நீங்களே ஒரு 10-15 பேரை அதுலேருந்து மீட்க முடியும். உங்களுக்கு இந்த துன்பம் கொடுத்தது, இயற்கை கொடுத்தது, அதற்காக தான் கொடுத்திருக்கின்றது என்று நீங்க தீவிரமாக கவலைப்படாம, அந்த உணர்வை கண்டுக்காம, ஆனால் அந்த உணர்வை பயன்படுத்தி எப்படி இந்த பையனை நம்ம வழிக்கு நல்லதா கொண்டு வருவது அப்படின்னு அதே ஆராய்ச்சியில அறிவை மட்டும்தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். உணர்வுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது மாதிரி பண்றேன், இதுவும் நம்ம என்ன மாற்று நடக்கல, அதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் விட்டுட்டு அதே போல இருந்தா ஏதோ ஒரு ரூபத்துல இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். அதை பயன்படுத்தி அந்த பையனை நல்லதாக நம்ம வந்து கொண்டு வர முடியுமா? நன்றி ஐயா. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அப்பா அதே கவலையை நினைச்சு நினைச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து பக்கவாதம் வந்து ரத்த கொலை வெடிச்சிச்சுங்க. அதாங்கம்மா, பாருங்கம்மா, இதான் இந்த பிரச்சனை. பையன் அதாங்க, கவலைதான். அதேதாங்க பிரச்சனை. அதாங்கம்மா. ம். அம்மா அமிர்தவல்லி அம்மா, உங்க நம்பர் மட்டும் சொல்றீங்களாம்மா? உங்க தொலைபேசி எண்கள். சொல்றேம்மா சொல்லுங்க. சொல்றேம்மா 979 979 979 979 11 11 99 99 491. 491. சரிங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கு நாங்க ஐயா நம்பர் கொடுத்தாங்கன்னாங்களா உங்களுக்கு அனுப்புறோம். தொடர்பு கொண்டு பேசுறோங்கம்மா. ம். நன்றி சரிங்கம்மா. நன்றி நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அமிர்தவல்லி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததா மோகன் ரெட்மி ஐயா அவர்கள் பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மிக சிறந்த ஒரு ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஐயா, நீ வந்து இந்த பிறப்புல வந்து நம்ம மேன்மை அடைஞ்சுக்கிட்டே வரணும், 1 2 3ன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த ஒரு பிறவிதான் இருக்கு. அடுத்த இதுல வந்து நம்ம எந்த நாட்டுக்கு எந்த போறோம் அப்படின்னு ஐயா சொன்னீங்க. இப்ப வந்து நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளோட இந்த கருமையை வந்து நம்மளுடைய அந்த இது சந்ததியில வந்து போய் கலந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிர் வந்து அந்த பதிவுல இது பண்ணிட்டு அது பிரபஞ்சத்தை கலந்துருதுன்னு சொல்றாங்க ஐயா. அப்ப அடுத்த உடம்பு அடுத்த நாடுனா எது ஐயா பிறப்பு? திருப்பி அடுத்த உடம்பு அடுத்த நாடு? அதுல வந்து பல்வேறு குழப்பம் இருக்குதுங்க. மகரிஷி அவர்கள் சொல்வது இந்த பிரிவுல முடிஞ்சது, அதுல இருக்கிறது என்னென்ன இருக்கோ, என்னென்ன பதிவு இருக்கோ அதை வந்து மற்றவரோடு கலந்து இணைந்து முடிந்து விட்டு அந்த தூய்மை அடையும் அப்படின்னு அவருடைய கருத்து. இதுல வந்து பெரும்பாலானவங்க ஒரு மறைமலை அடியிலிருந்து ஓஷோலிருந்து இன்னும் ரொம்ப பேர் அடுத்தது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தவரை நாம ஆத்தன்டிகேட்டா இதுதான் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது, நம்முடைய அறிவுக்கு எட்டாது. ஆனால் இப்போது நம்மிடத்திலே இந்த பிறவி இருக்கின்றது. இந்த பிறவியை மட்டும் நாம வந்து பார்த்து என்ன நல்லது செய்ய முடியும் அதை மட்டும் செய்யலாம். பிறகு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது யாரும் போயிட்டு வந்தவங்களும் சொல்லலை. எல்லாரும் யூகம் செய்தான் வந்து சொல்லியிருக்கிறார்கள். யாருமே அதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நம்முடைய மனதை கொண்டு அறிவை கொண்டு இந்த பிறவியில எந்த நிலையை நாம் வந்து இது எவ்வளோ மேக்சிமம் நன்றாக வாழணும், அறிவை பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும், துன்பப்படவங்களுக்கு போக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நாம இருந்தோம்னா மீது அடுத்தது என்னவோ அது நடக்கட்டும். அந்த மாதிரி முறையில இதை எடுத்துக்கலாங்க ஐயா. நன்றிங்க. விளக்கத்துக்காண்டி கேட்டேன். ரொம்ப சிறந்த பதில். ஏன்னா அது நம்ம வந்து இப்ப நான் சொன்னேன்னா இதையே தான் கன்ஃபார்ம்னா அது வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வந்து முடியவே முடியாது. நன்றிங்க. நல்லது. வாழ்க மோகன் ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரே ஒரு கேளுங்க ஐயா. நீங்க எல்லாம் சொல்லிட்டே வரும்போது சொன்னீங்க நம்மளுக்கு அனுபவம் வந்தா அந்த அனுபவத்தை கூட விட்டுணும்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா? அனுபவத்தை கூட இப்போ ஒரு அனுபவம் வரும்போதுதான் அடுத்தது ஒரு வேற ஒண்ணு செய்யும் போது இந்த அனுபவத்தை வச்சுதான் அதை நம்ம செய்யறோம் இல்லைங்களாங்கய்யா? அது அப்ப அனுபவத்தை கூட நீங்க விட்டுணும்னு சொல்ற அது எனக்கு கண்டிப்பா. அதாவது அதை பிடிச்சு பிடித்து வைக்க கூட போயிடுதுன்னா அது அப்படியே போயிடாது. நாம வந்து பிறந்த நாள்ல இருந்து எத்தனையோ இருக்கு, அது அங்கேயே இருக்குது, அது அழிந்து போவது கிடையாது. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அதை பிடித்து வைக்காம இருந்தா அது இருக்கும். தேவைப்படுறப்ப அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம். இப்ப நாம வந்து ஒரு தவறு செய்துட்டோம்,
அதுல ஒரு அனுபவம் கிடைக்குது. அடுத்த முறை இதே போல சூழ்நிலை ஏற்படும் போது அதே போல தவறு செய்யாமல் இருப்பதற்காக அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம். அது ஓடப்படுதுன்னா அப்படியே கம்ப்ளீட்டா அது வந்து மறைந்துருதுன்னு கிடையாது. திரும்ப அது ஞாபகத்துக்கே வராது அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க. அதை ஞாபகமா நினைவு வைத்து அடுத்த முறை செய்யக்கூடாது அப்படிங்கிற முறையில அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. அதாவது அதை பிடிச்சு வைக்காம இருக்கிறது அப்படின்னா அதை வந்து கேர் பண்றது இல்ல. அதிகமா அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கறது வந்து கிடையாது. இப்ப இது மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சு, ஒரு தப்பு நடந்து விட்டது, நம்மளே தவறு செய்துட்டோம், ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. ஆக இந்த மாதிரி செஞ்சுட்டேனே, இந்த மாதிரி செஞ்சுட்டேனே, இந்த மாதிரி செஞ்சுட்டேனே அப்படின்னு மேலும் மேலும் குற்ற உணர்வாக்கி இது மாதிரி இருக்கக்கூடாது, நடந்திருக்க கூடாது அப்படின்னு அதை தான் நம்ம வந்து வேணான்னு சொல்றோம். அதை அப்படியே கம்ப்ளீட்டா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, எதுவுமே செய்ய முடியாது, அதை விட்டுடணும். ஆனால் அதை கொடுத்த அந்த அனுபவத்தை அந்த பயன்படுத்தி அடுத்த முறை இந்த மாதிரி குற்றம் செய்யாம இருக்கணும். திரும்ப அதை செய்யக்கூடாது. உண்மையாவே குற்ற உணர்வு எதுக்காக வருது? அது நன்மைக்கு தான் வருது. எதுக்கு குற்ற உணர்வு வருது? அடுத்த முறை இதை செய்யக்கூடாது என்பதற்காக வருது. அப்ப அதற்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வந்து நம்ம அதை விட்டுட்டோம்னா அந்த நிகழ்ச்சியோ அந்த செய்த குற்றமோ ஏற்பட குற்ற உணர்வோ அதனால ஏற்பட்ட பாதிப்போ அதெல்லாம் மாறாது. அது இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த குற்ற உணர்வுங்கிற முறையில திரும்ப திரும்ப நம்ம நாமே வருத்தி கொள்ளாம முடிந்தது முடிச்சு, அவ்வளவுதாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வேணும்னு கூட செய்யலாம். சமயத்துல வேணும்னு செஞ்சா கூட சரி, பரவாயில்ல, அது முடிஞ்சிடுச்சு. இனிமே வாழ்க்கையில அந்த உணர்ச்சி ஏற்படாம நல்ல நிலையில் இருப்பேன் அப்படின்னு நான் என்னுடைய அறிவை பயன்படுத்துவேன். அந்த அறிவை பயன்படுத்தி எப்படின்னா இது மாதிரி பிடித்து வைக்காம இருந்தா அறிவு நல்லா செயல்படும். இல்லைன்னா திரும்ப திரும்ப தவிர திரும்ப நாம வந்து செய்துக்கிட்டே இருப்போமா. இந்த மீனிங் தாங்கம்மா. நல்லா கேட்டீங்க. ஏன்னா நீங்க சில பேர் கேட்காம இருந்தா கூட அதை கூட என்ன இது மாதிரி சொல்றாங்களேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க கேட்டதுனால இந்த தெளிவு கிடைத்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க, நன்றி. வாழ்க. சிறப்பான பதிலுங்க. அதான் பிடிச்சு வைக்க கூடாது. பிடிச்சு வைக்கும் போது அறிவு வந்து வேலை செய்யாது இல்லைங்களா? அறிவை கொண்டு ஏன்னா அது துணை முடிஞ்சிருச்சு. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அது முடிந்தது முடிந்து விட்டது. திரும்ப திரும்ப அது அதாவது முடிஞ்சு அதாவது இப்ப ஒரு உணர்வு நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வந்து மறைஞ்சதுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுங்க. வரத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி உணர்வு வரப்போ யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. வந்ததுக்கு தான் தெரியுது. வந்தது முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஏன் இது மாதிரி வரக்கூடாது? இப்படி இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன், எல்லாம் தியானம் பண்றேன், எனக்கெல்லாம் நான் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதை போய் இது பண்ணக்கூடாதுங்க. அது நம்ம அறியாம தான் வரக்கூடியது. நம்மளுடைய அதாவது நமக்கு அறியாம இருந்தா நம்முடைய கட்டுப்பாட்டுல அது கிடையாது. அதை விட்டுட்டோம்னா அது முடிஞ்சு போச்சுங்க. ஆனா அது எல்லாமே இருக்குங்க. அதாங்க அற்புதமான மனம். அந்த அற்புதமான சிஸ்டம் வேணுங்கிறப்ப அது எடுத்து கொடுக்கும். இந்த அறிவு தெளிவு இருந்ததுன்னா அது எடுத்து கொடுங்க. அது இனிமே அந்த மாதிரி தவறு செய்யாம இருக்கலாம். சரிங்க. நன்றிங்க, நன்றிங்க. சிறப்பான பதில். அதாங்கய்யா. சிலத வந்து நானு புரிஞ்சுக்கிற விதம் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேங்க. அதான் அதான் இல்ல அன்னைக்கு பரவாயில்ல, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. அது கூட நம்ம வந்து ஏன் புரிஞ்சுக்க முடியல, அது கூட நம்ம நினைக்க தேவையில்ல. அதையும் ஃப்ரீயா விட்டுறலாங்க. தானாவே அது இயற்கை அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா, யார் யாரும் கேள்வி கேட்குங்க இல்லைங்கய்யா? இதை நிறைவு செய்துக்கலாங்களாய்யா? நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. அனைவரும் இணைந்தே வாழ்க. வாழ்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா, ஒண்ணே ஒண்ணு. இப்ப நீங்க 7 இதுன்னு சொன்னீங்களங்க, அது வந்து மனிதர்கள்ல 7 நிலை மாதிரி சொல்றீங்களாங்க? அப்படியாங்க? இல்ல 7 விதமான மனிதர்களா? 7 நிலை அப்படி அந்த மாதிரியா? ஆமா, ஆமா. ஒண்ணாம் நம்பர்ல உடலோட மட்டும் தான் வராங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுலயே வந்து பல ரகம் இருக்குதுங்க. அது சொன்ன பாத்தீங்களா? அதுலயே ஒவ்வொரு விதமா மனிதர்கள், அவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மனிதர்ல எல்லாம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதாங்க நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து அகத்தாய்வு செய்து இதில் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், சாமிஜி சொல்ற மாதிரி செய்து நம்ம நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் நம்ம உயர நம்ம முயற்சி பண்ணணும் இல்லைங்களாங்கய்யா? அதுக்குதான் கடைசியா சொன்னது. இது எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை. ஃப்ரீயா விட்டேன்னா எல்லாமே புரிஞ்சுதுங்க. அது எதுவுமே பிடித்து வைக்கல. என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நம்பர்ல இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சு வைக்கலாம். உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. இப்போ அறிவை கொண்டு நல்லது மட்டும் தான் செய்யணும். நல்லது மட்டும் தான் செய்யணும். இன்னும் என்ன செய்ய முடியும்? எப்படி மத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அதே நிலையில இருந்தோம்னா முடிஞ்சு போச்சுங்க. எதுவுமே எந்த பிரச்சனையும் வந்து எந்த நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல. இது சும்மா ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒண்ணு பேசணும்ல, அதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. நன்றிங்க. சிறப்பான விளக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து.
உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ம். ம். கனகராணி அம்மா அவர்கள் நீங்க பாடலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. நன்றிங்க. குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க அம்மா. கனகராணி அம்மா அவர்கள் உலக நல வாழ்த்து இசைத்த கனகராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்.